நிர்மலா, ஒரு 6 மாசத்துக்காவது மளிகை சாமான் வாங்கி போட்டு போலான்னு நினைச்சேன். முறைக்காத. ஒரே ஒரு தடவை மளிகை சாமான் வாங்கி போடுறதுனால உன்னுடைய கொள்கைக்கு எந்த பங்கமும் வந்துடாது. ஆனா அதுக்கே இப்ப சான்ஸ் இல்ல. மளிகை சாமான் வாங்கி போட்டா நாமளே வெளியே தான் உட்காரணும். அண்ணே, வீடு சின்னதா இருக்கே, நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டியது இல்ல. நீ ஏன் சொல்ல மாட்டே? காலையில வேலைக்கு போயிட்டு ராத்திரி வரப்போற, நான் இல்ல சொல்லணும். அம்மா, நம்ம கிழவி வீடோட இந்த வீடு எவ்வளவு பெட்டர். அருமையான காத்து, தண்ணி வசதி, இதெல்லாம் நம்ம சென்னையில அனுபவிக்க முடியுமா? பாத்தியாட செல்வா, இவள தானா தேடிக்கிட்ட வீடு இல்ல, அதனாலதான் குறை சொல்ல மாட்டேங்கிறா. இதுவே நாம பார்த்த வீடா இருந்ததுன்னு வச்சுக்கோ, என்னென்ன குறை சொல்லிருப்பா. ஆமா, உனக்கு பெரிய வீடு தான் வேணும்னா நீ எப்ப வேணா சென்னைக்கு போய்க்கோ. அடேங்க அப்பா, கண்டிப்பா நான் போக மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீ பேசுற. பேசு பேசு. சரியா, இந்த தட்டை எடு. செல்வம், இன்னைக்கு வெறும் ரசம் மட்டும் தாப்பா பண்ண. அதுக்கேமா அழுத்துக்கிற? நீ வச்ச ரசம் தானமா, ருசியாதாமா இருக்க போகுது. நீ ஒண்ணு பண்ணுமா, ரச சாதத்தை அப்படியே உருண்டையா பசஞ்சு கையில ஸ்ட்ரைட்டா வச்சிரு, சாப்பிடுவோம். சரிப்பா. நல்ல வாசனமா. பழைய வீட்டுல இருந்த அந்த நாள்லாம் ஞாபகத்துக்கு வருதுல? நிலவழிச்சிருந்தா போதும், கிணத்தை சுத்தி எல்லாரும் உட்காந்துக்குவோம், கிழவி ஏதாவது கதை பேசிட்டு இருக்கோம். நீ இப்படி சாப்பாடு உருண்டை பிடிச்சு எங்களுக்கு எல்லாம் ஊட்டி விடுவ இல்ல? நல்லா இருந்துச்சுமா. ஆமாப்பா, அதுவும் ஒரு காலம். ஏமா எல்லாமே மாறி போச்சு? எதுப்பா மாறி போச்சுங்கிற? நீ இருக்க, நாங்களும் இருக்கோம், நிலாவும் இருக்கு. நீ அது மாதிரி எங்களுக்கு சாப்பாடு உருண்டை பிடிச்சு ஊட்டி விடுறது, நாங்க சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறது, எப்படி நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோம். எப்ப அந்த சந்தோஷம் இல்ல நம்மளை விட்டு போச்சுமா? அதையெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு சந்தோஷத்தை தேடி அனாவசியமா எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். பிசினஸ்ல, பணத்துல, கல்யாணத்துல. நிர்மலா எதுக்குமா இப்ப இங்க வந்திருக்கா? உங்க 2 பேரையும் இங்க விட்டுட்டு நான் எதுக்குமா மெட்ராஸ் திருப்பி போறேன்? புரியுதுமா? உண்மையிலேயே எதுவுமே புரியல. அதுதான் ஓ இடம், நீ அங்கதான் போகணும். எப்படிமா? முன்னாடிலாம் அம்மா, நிர்மலா, அண்ணன் 3 பேர் இருக்கிறதானே என் வீடு, ஏன் இடம். இப்ப நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, அண்ணன் மெட்ராஸ்ல இருக்காரு. எதுமா என் வீடு? எது என் இடம்? என்னப்பா பேசுற நீ? ஆமாப்பா, இது என் தங்கச்சி வீடு. மெட்ராஸ்ல இருக்க உங்க அண்ணன் வீடு. அப்ப என் வீடு எதுமா? எதுமா என் வீடு? ரெண்டுமே ஓ வீடுதாப்பா. அழதப்பா செல்வம்.
அண்ணே, இங்க நான் வந்திருக்கிறது என்ன நான் நிரூபிக்கிறதுக்காக தான் அண்ணே. மத்தபடி இது ஏன் வீடுன்னு ஏன் தான் நினைக்கிற? ஆமாப்பா, நாம 3 பேரு இருக்கிற இடம் ஓ வீடுன்னு தானப்பா சொன்ன. அதுபடி பார்த்தா இந்த வீடு, மாணிக்க இருக்கிற வீடு எல்லாமே ஓ வீடுதான்ப்பா. எழுந்திருப்பா, அழாதையா. இல்ல, சாப்பிடுப்பா. பழசெல்லாம் மறந்துட்டுமான்னு கேட்டியே. இந்த மாதிரி எல்லாம் ஞாபகப்படுத்ததானே இப்படி எல்லாம் நடக்குது. நீ சென்னையில இருந்திருந்தா இந்த நீ இப்படி எல்லாம் அம்மா கிட்ட பேசுறதும், அம்மா உனக்கு இப்படி சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் நடந்திருக்குமா அண்ணே? ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுமா. அனாவசியமான காரணங்களுக்காக அருமையான பல விஷயங்களை இழந்துட்டோமா. சாப்பிடு. நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள இப்படி ஆயிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, என் பிள்ளைக்கு எப்படியா இருக்கு? ஐயா, எப்படியா சார் ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல, இருங்க சார், அமைதியா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க, இருங்க, ஒண்ணு இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. ரவி, அப்பா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பாத்து வாங்க, டோர் ஓபன் பண்ணுங்க. ரவி, ரவி, அம்மா, எஸ், என் மருமக லீலாவுக்கு ஃபோன் பண்ணுமா? நம்பர் சொல்லுங்க. நம்பர் தெரியாதுமா. இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு போறா. சிடி ட்ரேடர்ஸ்னு ஒரு கம்பெனி. லீலான்னு பேர். கொஞ்சம் டைரக்டரி பார்த்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க, இந்த மருந்தெல்லாம் சீக்கிரமா வாங்கிட்டு மேல ஐசியூக்கு வாங்க. அம்மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்களே சொல்லிடுறீங்களா? என்ன சொல்லணும்? இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் ரவிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கு. இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லி அவங்க சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, சொல்லிடுறேன். அப்புறம் லீலா, நான் கொடுத்த ஃபைல்லாம் பாத்தீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? பாதி புரியுது, பாதி புரிய மாட்டேங்குது. நான் படிச்ச அக்கவுண்ட்ஸ் வேஸ்ட்னு தோணுது. ஐயோ, இப்பவே இப்படி நினைச்சீங்கன்னா அப்புறம் அப்செட் ஆயிடுவீங்க. நான் கூட இங்க ஜாயின் பண்ண புதுசுல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரே வாரம் ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டேன். நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரே வாரத்துல நீங்களும் செட் ஆயிடுவீங்க. அப்படியா? ஆமா லீலா, இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் பயமுத்துற மாதிரி இருக்கும், மத்தபடி ரொம்ப ஈஸி. தேங்க்யூ வினு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசும்போது எனக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா? சரி, பயப்படாம வேலை பாருங்க. தேங்க்யூ. ஹலோ, நான் கேஷியர் வெங்கடேசன் பேசுறேன். சார், அங்க லீலான்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடு. ஒரு நிமிஷம். ஏமா லீலா, போன் உனக்கு தாமா. தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ, மிஸ்ஸஸ் லீலாமா? ஆமா. உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். உங்க ஹஸ்பண்ட் பேர் ரவி தானே? ஆமா. அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு ரொம்ப ஆபத்தான நிலையில அரும்பாக்கத்துல இருக்கிற அரவிந்த்ராஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்களை உடனே இங்க கிளம்பி வர சொன்னாங்க. பரவாயில்ல மேடம், எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு. எனிவே தேங்க்யூ. ஹலோ, நான் கேஷியர் வெங்கடேசன் பேசுறேன். சார், இப்ப லீலான்னு ஒருத்தவங்க பேசிட்டு போறாங்க இல்லையா? ஆமாங்க சார், அவங்க ஹஸ்பண்டுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, அப்படியா? ஆமா சார், நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவங்க யாரோ விளையாட்டுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு நினைச்சு அப்படியே பேசாம போயிட்டாங்க. இது விளையாட்டு இல்ல சார், ரொம்ப சீரியஸான மேட்டர். அவங்க கிட்ட கொஞ்சம் எடுத்து
சொல்லி அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்க. சொல்றேனே. ஏமா லீலா இங்க வாமா. ஏமா உன் ஹஸ்பண்டுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு போன் வருது. நீ இவ்வளவு அசம்பந்தமா இருக்க. அவசரமா புறப்படுமா சீக்கிரம். சார், என்ன யார் வர சொல்றாங்க, ஏன் எதுக்கு வர சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள். எனக்கு வேலை தான் முக்கியம். நீங்க அந்த போனை பத்தி ஒன்னும் அலட்டிக்காதீங்க சார். ஏம்பா, இந்த பொண்ணை பார்த்தா ஒரு மார்க்கமான கேஸா இருக்கும் போல இருக்க. ஆமா எனக்கு கூட ஒரு மாதிரி டைப்பா தான் தெரியுது. சரோ என்னங்க? சரோ, அந்த லாரி கம்பெனி கான்ட்ராக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு சரோ. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஊர்ல எத்தனையோ லாரி கம்பெனி இருக்கு, அதுல நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னா என்னால நம்பவே முடியல. 5 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய தொகையை நான் கண்ணால பார்த்ததே இல்ல. ஏன் செக்கா கூட இப்பதான் முதல்ல பாக்குறேன். நீண்ட நாள் கனவு சரோ. நாமளும் 1-2 லாரி வச்சுக்கிட்டு லாரி சர்வீஸ் நடத்துறோம்னு பேசிட்டு இருந்தது போக, உண்மையாவே நம்ம கம்பெனிக்கு நிறைய லாரி வரப்போகுது. நம்ம ஆபீஸை சுத்தி லாரிங்களா நிக்கணும். பிஸியா 24 மணி நேரமா போயிட்டு வந்துட்டு இருக்கணுங்கிறது எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இனிமே நம்ம ஆர்டருக்காக யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க வேண்டியதில்ல. இவங்களுக்கே தொடர்ந்து ஓட்டிட்டு இருந்தாலே போதும். இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டா போதும் சரோ. தொடர்ந்து நமக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும் சரோ, நான் கிளம்பும் போது உன் முகத்தை பார்த்து போகும்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னு. ஏன்னா உன் முகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. இல்லங்க, இதெல்லாம் உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் ஆண்டவன் கொடுத்த பரிசுங்க. இல்ல சரோ, நான் சொல்றதுதான் கரெக்ட். சரி, வாங்க சாப்பிடுவோம். சரி, ரொம்ப நாள் கழிச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கேயாவது வெளில போயிட்டு வந்துடலாமா? எங்க போறது? எங்கேயாவது போலாம், வாங்க போயிட்டு வந்துடலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம். சரி சாப்பிடலாம், நான் கண்டிப்பா வெளில போறோம். சரிங்க, நான் எடுத்து வைக்கிறேன். ஹலோ சார், கொஞ்சம் லீலாவை கூப்பிடுறீங்களா? யார் லீலாவா? கொஞ்சம் தயவு செஞ்சு ஆமா, நீங்க யாரு? நான் உங்க மாமனாருங்க. மாமனாரா? ஆமா. ஏமா லீலா, உங்க மாமனார் பேசுறாராமா? என்னம்மா நீயே வந்து நேரா பேசிக்கமா. ஹலோ லீலா, நான் தாம்மா பேசுறேன். மாமா, என்ன மாமாச்சு? அம்மா, இந்த பையலுக்கு நிஜமாவே கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுப்பா. ஐசியூல ஹாஸ்பிட்டல் இருக்கா. நடந்ததா இல்ல வேணும்னு அவரே எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கணும்னு கைய வச்சாரா? தெரியலம்மா, உயிரோடவே நம்மள கொண்டுகிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துருமா. வரேன் மாமா. சார், எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். என்னம்மா இது, வேலைக்கு சேர்ந்த முத நாளே இப்படியா லீவ் கேட்க கூடாதுமா? இல்ல சார், என் ஹஸ்பண்டுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ரொம்ப சீரியஸா இருக்கிறதா போன் வந்தது. சரிம்மா, நீ போமா. தேங்க்யூ சார்.
வலி வருதுங்கிற கதையா போச்சுப்பா. நீ வேலைக்கு போன அர்த்தத்துல கோவமா உள்ள போனவன் தெரியாம சுவிட்ச் போர்ட்ல கை வச்சிருப்பான் போல் இருக்கு. கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்துட்டாமா. சத்தம் கேட்டு என்னன்னு போய் பார்த்தேன். அலவங்களமா கிடந்தாமா. அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கம்மா. டாக்டர் என்ன சொல்றாரு மாமா? ரொம்ப சீரியஸ்னு சொன்னாங்கம்மா. ஐசியூல வச்சிருக்காங்க. அவன் தலையெழுத்து போல நடக்கட்டும். நம்ம என்ன பண்ண முடியும்? மாமா, ஒருத்தர் நிஜமாவே இந்த நிலைமையில இருக்கும்போது அவர் செஞ்ச நல்லதை பத்தி தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கெட்டதை பத்தி யோசிக்க கூடாது. சிஸ்டர் அவர் இப்ப எப்படி இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். நீங்க யாரு? நான் அவரோட ஒய்ஃபா? எப்படி இருக்கான்னு பாத்துட்டு உடனே வந்துருங்க. தேங்க்யூ சிஸ்டர். மாமா, நான் அவரை பார்த்துட்டு வந்தேன். பாத்தியம்மா? பார்த்தேன் மாமா. டாக்டர் உள்ள ஷாக் அடிச்சிருக்காரே. அவர் இப்போ மிஸ்டர் ரவி, நீங்க? நான் அவரோட வைஃப். ரொம்ப கடுமையான ஷாக்மா. மனுஷனோட மூளை ஓரளவுக்கு தான் அதிர்ச்சியை தாங்கும். அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப கடுமையான அதிர்ச்சி. அது எந்தெந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும், மூளையை எப்படி தாக்கும்னு இப்ப சொல்ல முடியாது. 4-5 நாள் ஆகும். லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம். என்ன லீலா, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? மாமா, நீங்க தானே சொல்லுவீங்க நடக்கிறது நடக்கட்டும்னு. பாப்போம். ரிசப்ஷன் போய் இந்த பில்லை காட்டிடுங்க. இல்ல, உங்ககிட்ட பணம் இருக்காமா? பாத்ரூம்ல குளிக்க போனவன் தெரியாதனமா ஹீட்டர்ல கை வச்சுட்டான். ஷாக் அடிச்சு விழுந்துட்டான். உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுது? இவ யாருக்கு என்னப்பா பாவம் பண்ணா? ஏன் இவளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அக்கா, நீ பயப்படாதக்கா, அழாதக்கா. அழாம என்னடி பண்ண சொல்ற? நீ 2 பொட்ட பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? லீலாவே தைரியமா இருக்கு. நீ எதுக்கு பயமுறுத்திட்டு இருக்க? சும்மா தொண பேசி. இது பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா சும்மா இருங்க. ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்க. அது மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். இது என்ன அது மருந்துச்சிட்டா? அப்பா, பில்லு கட்டணுமா? அப்படியா? சரி, என்கிட்ட கொடு, நான் போய் கட்டு வரேன். அப்பா, உங்ககிட்ட எதுப்பா பணம்? என்கிட்ட பணம் இருக்குதுமா, நான் தயாரா தான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் இல்ல முடி செலவா முன்னே நான் எடுத்து. அழக்கூடாதுமா, நான் எதுக்காக இருக்கிறேன்? இப்படி பயப்படக்கூடாது. டேய், ஒன்னாவதுரா, ஒன்னாவது. அப்பா எதுக்கு இருக்கிற? அப்பா எதுக்கு இருக்கிற? என்ன சமாதானப்படுத்து. சமதி, நான் போயிட்டு வந்தேன். அவருக்கு ஒண்ணு ஆகாது. கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுப்பா. அப்படியே ஓரத்தில் வண்டி நிப்பாட்டுப்பா. மாப்பிள்ளை காசு தருவான். வட வட வட. கொஞ்சம் முன்னாடி பாப்பா. விஜய், ஜாக்கிரதை. விஜய், நீ இங்கே இரு, நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். ஆர்த்தியா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். எதுவும் வேண்டாம். என்னம்மா அது? ஆர்த்தி எடுக்கிறது போறோமா?
ஆர்த்தி வேணா ஒரு மண்ணும் வேணாம். என்ன நீ இது தெரியலையே. விஜய் 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 என்னம்மா ஆரத்தி எடுத்த உடனே உள்ள போறது தானே மாற விஜய் என்ன விஜய் 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 சொன்ன கேள்வி விஜய் சொன்ன பாத்தியா? பார்த்தேன் அந்த பொண்ணு பேசுனதும் கோபி முகம் போன போக்கையும் பார்த்தேன். பிரமாதம். என்னமோ முகம் சுளிக்காத புருஷன் பீத்திட்டாங்களே, இப்ப பாத்தியா? என்னமோ உலக மகா தம்பதிகள் ஒற்றுமை இலக்கணம்னு பேசிக்கிட்டாங்களே, எப்படி பிரிச்சுட்டோம் பாத்தியா? டேய் நம்ம விவரமான ஆளுங்கடா, மூளை ஜாஸ்தி. என்னங்க எங்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சா? கிளம்பி போயிட்டே இருப்போம் சரோ. போற வழியில ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுருவோம். அப்புறம் நேரா பீச்சுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் வெளில எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடும். சரிங்க. போன் எடு.